தூர்தர்ஷன் தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் இங்கே எடின்பரோ ஸ்காட்லாண்டில் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸ்காட்லாண்ட் வந்து யூகேயில் இருக்குது. நானும் என்னோடய குடும்பமும் இங்கே ஒரு 7 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் இதை தாண்டி வாழ்க்கையில் வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வரலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருந்திருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா வாரம் சனிக்கிழமைகளில் சம்பிரதாய பஜனை வந்து எங்கள் மாமாவோடைய யாகத்தில் வடசென்னை ஞானானந்த மண்டலி அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் ஆரம்பித்து 53 வருஷங்களாக ராதா கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த மாதம் நடந்தது. ஸோ அது மூலமாக நான் என்னுடைய அப்பா அம்மா என்னோடய பாட்டி தாத்தா எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து, அப்புறம் மற்ற வீடுகளில் யார் யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க வீட்லேயும் அந்த சம்பிரதாய பஜனையை சனிக்கிழமைகளில் நாங்கள் பண்ணி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி வளர்ந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து இங்கே நம்ம சனாதன தர்மத்தையும் நம்மளுடைய ஹிந்து வழிபாடுகளையும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சிறப்பாக அதை சொல்லித்தரணும், அதை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அதனால இங்கே நாம சங்கீர்த்தனம் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு ஒரு குழு அமைச்சு என் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடின்பரா ஹிந்து மந்திரில் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூடி இந்த சம்பிரதாய பஜனையை சிறப்பாக பண்ணிட்டு வரோம். இப்போது இந்த மாதம் வந்து ராமநவமி இருந்ததுனால ராமநவமி சிறப்பு பஜனை நாங்கள் பண்ணோம். ஸோ இது ரொம்ப சிறப்பாக நடந்தது. குழந்தைகள்லாம் வந்து ராமாயண் குவிஸில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பல அபங்கங்கள், பல தமிழ் கீர்த்தனைகள், தெலுங்கு கீர்த்தனைகள், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் வந்து நீங்கள் இந்த சம்பிரதாய பஜனையில் பார்க்க முடியும். அது வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் சம்பிரதாய பஜனையை வந்து நம்ம சொல்லலாம். அதனால இது வந்து இந்த ராமநவமி சிறப்பு பஜனை நாங்கள் எப்படி நடத்தினோங்கிறத தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய மற்ற சிறு சிறு விஷயங்களை பற்றியும் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. தமிழை எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரது அப்படிங்கிற முயற்சியில் என்னோடய தோழி திவ்யா ராஜாராமனும் நானும் இணைந்து இங்கே வந்து ஒவ்வை தமிழ் பக்தி இசை மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக 2 வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகள்னே கிடையாது, பெரியவங்க வயது வரம்பே கிடையாது, யார் வேணாலும் இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப பாரம்பரியமிக்க இந்த தேவாரம் திருவாசகம் மாதிரி பக்தி இலக்கியங்களை பாடல்கள் வடிவத்தில் ராகம் தாளத்தோடு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே பிரதோஷ வழி தமிழ் பயிலறதை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து கொண்டு வரது அப்படிங்கிற முயற்சியில் திவ்யா என்னுடைய தோழி இருக்காங்க, திவ்யா ராஜாராமன், அவங்களும் நானும் இணைந்து ஒவ்வை தமிழ் பக்தி இசை மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2 வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு வரோம். ஸோ அதுலேயும் வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து குழந்தைகள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாரம்பரியமிக்க தமிழ் இலக்கியங்களான தேவாரம் திருவாசகம்லேருந்து பக்தி பாடல்களை தேர்வு செஞ்சு நாங்கள் ராகம் தாளத்தோடு இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கே கற்பிச்சுட்டு வரோம். அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிவன் கோவில்கள் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒன்று இல்லையா? ஸோ அதனால சனிப்பிரதோஷ வழிபாடுகளையும் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே எடின்பரா ஹிந்து மந்திரில் சனிப்பிரதோஷ வழிபாடும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ அது மூலமாகவும் இந்த தேவாரம் திருவாசகம் பிரதோஷத்துக்குன்னே உரிய அந்த வழிபாட்டு முறைகளை நாங்கள் கடைப்பிடிச்சு அதையும் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வரோம். நீங்கள் ராமநவமி சிறப்பு பஜனையை பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.